அனைத்து வயது தரப்பினரும் 2030ஆம் ஆண்டுக்குள் ஆரோக்கியமான வாழ்க்கையை பெற வேண்டும் என்ற குறிக்கோளை முன்னிறுத்தி 17 நோக்கங்களை உள்ளடக்கிய நிலையான வளர்ச்சி இலக்குகள் 2015ஆம் ஆண்டு ஐநா சபையால் நிர்ணயிக்கப்பட்டது. இதன் பொருட்டு தமிழக அரசு பல்வேறு சுகாதார நலத்திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. இத்திட்டங்களுக்கான முழுமையான பொருளாதார உதவிகளை பெறுவதன் மூலம் மருத்துவர்களின் எண்ணிக்கையை அதிகரித்தல், மேம்படுத்தப்பட்ட சுத்தம் மற்றும் சுகாதாரத்தை உருவாக்குதல் மற்றும் மாசுபாடுகளை குறைப்பதற்கான சூழல்களை உருவாக்குதல் போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு பல்வேறு விதமான நோய்களை கட்டுப்படுத்தி லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை காப்பாற்ற முடியும். நிலையான வளர்ச்சி இலக்குகளை 2030ஆம் ஆண்டுக்குள் அடைய தமிழக அரசு பின்வரும் குறிக்கோள்களை அடிப்படையாக கொண்டு செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகின்றது. 1 லட்சம் நேரடி பிறப்புகளில் தாய் வழி மரணங்களை 2030ஆம் ஆண்டிற்குள் 70க்கும் குறைவாக கொண்டு வருதல், புதிதாக பிறந்த மற்றும் 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளின் இறப்பு விகிதத்தை கணிசமாக குறைத்தல், எய்ட்ஸ், மலேரியா, காச நோய், வெப்பமண்டல நோய்கள், கல்லீரலை பாதிக்கும் ஹெப்படைட்டிஸ் நோய், நீரினால் பரவும் நோய்கள் மற்றும் பல தொற்று நோய்களை முழுமையாக குறைத்தல், குடிப்பழக்கம் மற்றும் போதை மருந்துகளை உட்கொள்வதனால் வரும் பாதிப்புகளை குறைத்தல் மற்றும் அதற்கான சிகிச்சை முறைகளை மேம்படுத்துதல், 2020ஆம் ஆண்டிற்குள் சாலை விபத்துகளினால் நிகழும் இறப்பு மற்றும் காயங்களை பாதியாக குறைத்தல், குடும்ப கட்டுப்பாடு மற்றும் இனப்பெருக்கம் தொடர்பான சுகாதார சேவைகளுக்கான தகவல்கள் மற்றும் கல்வியை பெறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தல், நீர், காற்று, மண் மற்றும் ரசாயன மாசுபாடுகளினால் ஏற்படும் அபாயகரமான நோய் மற்றும் இறப்புகளை குறைத்தல், தொற்று நோய் அல்லாத நோய்களை கட்டுப்படுத்துவதற்கான தடுப்பூசி மருந்துகளை உருவாக்குவதற்கான ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளுதல், சுகாதார மேம்பாட்டு திட்டங்களுக்கு தேவையான ஆட்சேர்ப்பு மற்றும் பயிற்சிகளை வழங்குவதற்கான நிதியை அதிகரித்தல். மேற்கூறப்பட்ட சுகாதார திட்டங்களை நிறுவி 2030ஆம் ஆண்டிற்குள் நிலையான வளர்ச்சி இலக்குகளை அடைய தமிழக அரசு முழு முயற்சிகளை எடுத்து வருகிறது.